ஹலோ மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். என்னை பார்த்தீங்கன்னா ரேப்பிடோ ஓட்ட தான் போயிட்டுருக்கேன். இன்னைக்கு தேதி என்ன ஆகுது பார்த்தீங்கன்னா கரெக்டாக செப்டம்பர் 9 செவ்வாய்க்கிழமை. போயிட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். ஆமாம், செப்டம்பர் 9 இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை. ஸோ காலையில் ரேப்பிடோ ஓட போயிட்டுருக்கேன். இன்னைக்கு டைம் என்ன ஆகுது பார்த்தீங்கன்னா 4:08 ஆகுது. நான் 3:30க்கு அலாரம் வச்சுருந்தேன். பட்டு அலாரம் அடித்தமோ எடுத்துகிட்டு ஆஃப் பண்ணிட்டு அடுத்து திரும்ப வந்துக்கிட்டேன். அடுத்த டக்குன்னு எழுந்திரிச்சிட்டேன் கொஞ்சம் நேரத்தில். ஸோ இப்போ ரேப்பிடோட தான் போயிட்டுருக்கேன். இன்றைக்கி எங்கே போகிறேன் பார்த்தீங்கன்னா வழக்கமாட்டு வீட்டில் ஸ்டார்ட் பண்ணும்போது ஸ்ட்ரைட்டாக தாம்பரம் தான் போவேன். இன்றைக்கி கிளாம்பாக்கம் போயிட்டுருக்கேன். ஏன் பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி வீடியோ போடும்போது சொல்லியிருப்பேன், இப்போது தாம்பரத்துக்கு போனால் கன்ஃபார்ம் ஆர்டர் கிடைக்கும், கிளாம்பாக்கத்தில் நம்பி போக முடியுமா என்னென்னு தெரில, ஆர்டர் கிடைக்க டவுட் இருக்கு ஒன்று. ஸோ அதனால் இன்றைக்கி மணி சேர்க்குற ஒன்று எந்த ஒரு இன்றைக்கி அவ்வளோ அர்ஜென்ட்லாம் இல்லை மணி சேர்க்குறது மாதிரி. ஏன்னா எனக்கு மாத கடைசி ஆனால் தான் கொஞ்சம் அப்படி அது. ஏய், குலப்பாக்கம் வண்டலூரா? ஏதோ ஒரு காலேஜ் போட்டுறோம், எங்கே இருக்குன்னு தெரில. எதுக்கு ரிஸ்க்கு வேணாம். ஃபஸ்ட் ஆர்டரே மிஸ்ஸில் விடணுமா? போனால் போட்டோம். 2.6 கிலோமீட்டர் பிக்கப்பு, 4.5 ட்ராப் போட்டுறான். வேணாம், பார்த்துக்கலாம். ஸோ இன்றைக்கி மணி சேர்க்கணுன்னு அவ்வளோ அவசரம் எல்லாம் கிடையாது. ஸோ அதனால தான் இன்றைக்கி நான் கிளாம்பாக்கத்தில் போய் ட்ரை பண்ணலான்னு இருக்கேன். ஆனால் இன்றைக்கி என்ன செவ்வாய்க்கிழமை, நேற்றுக்கு மண்டே. நேற்றுக்கெல்லாம் போயிருந்தா கன்ஃபார்ம் திரும்பவும் போடுறான்ப்பா. ஆனால் எடுத்துகிட்டு கேன்சல் பண்ணுறது எடுக்காமல் இருக்கலாம். வேறு யாரும் எடுத்துட்டாங்க. கைஸ், நான் இப்போ எங்கே இருக்கேன் பார்த்தீங்கன்னா கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டுக்கு நேரம் ஆப்போசிட்டில் தான் இருந்தேன். இங்கே தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். பார்த்தா சரி, இப்போ டைம் என்ன பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 5 நாள் ஆகுது. நான் இங்கே தான் வந்து இப்படி ஒரு 1/2 hour 3/4 hour அந்த மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். நான் வந்தாங்களே ஸ்டார்டிங்கில் ஆர்டர் போட்டேன். ஒரு 20 கிலோமீட்டர் 23 கிலோமீட்டர்லாம் வந்துச்சு. நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் எப்படி ஒரு 30-35 நாள் வராதான்னு. பார்த்தாச்சுன்னா இப்போது அவ்வளோ பெருசாக வரல. ஒரு 29 கிலோமீட்டர் ஆர்டர் வந்துச்சு. ஆனால் என்ன பிரச்சனைன்னா ஊபரில் வந்துச்சு. இந்த இது கிட்டத்தட்ட 30 கிலோமீட்டர் இருக்குல்ல, 29 சம்திங் அந்த மாதிரி வந்துச்சு. 30 கிலோமீட்டர் இது ரேப்பிடில் வந்துருந்ததுன்னா கண்டிப்பாக ஒரு 450 ரூபாய் மேலே தான் வரும் இந்த ஆர்டருக்கு. ஆனால் எனக்கு இது ஊபரில் வந்து ஒரு 350 ரூபா அந்த மாதிரி தான் வந்துச்சு. ஸோ நான் கஸ்டமர் டேரெக்டாக கால் பண்ணி பேசினேன், ப்ரோ அமௌண்ட் கொஞ்சம் கம்மியாக இருக்குது, அரௌண்டாக 400 பண்ணுறீங்களான்னு. சரி ஓகே வாங்க பண்ணிக்கிறேன்னு சொன்னாங்க. சரி ஓகே, எனக்கு வேறு வழி இல்லை, அதனால தான் கேட்டேன். சரி அதனால் அவங்களும் ஓகே சொல்லிட்டாங்க. இப்போ அதான் பிக்கப் போட போயிட்டுருக்கேன் அவங்கள. கைஸ், நான் என்ன பேசுகிறது உங்களுக்கு எப்படி கேட்கணும்னு தெரில. ஏன் என்னாச்சுன்னா இந்த இந்த ஹெல்மெட்டில் வைசர்லாம் வந்து நான் பேசிகிட்டு இருக்கேன். நேற்றுக்கு ஹெல்மெட் கீழே விழுந்தால வைசர் உடஞ்சிச்சு. ஸோ வைசர் எதுவுமே இல்லை, காற்று கொஞ்சம் அதிகமாக தான் வரும் போல இருக்குது. பார்ப்போம், முடிஞ்ச அளவுக்கு எடிட்டிங்கில் நான் சரி பண்ண பார்க்குறேன். இல்லைன்னா கொஞ்சம் மன்னிச்சுக்கோங்க கைஸ், ஒரு 2 நாளைக்கு. அதுக்கப்புறம் வைசரை ரெடி பண்ண பார்க்குறேன். கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா கஸ்டமர் பிக்கப் பண்ணிட்டு கிளம்பிட்டேன். இது ட்ராப் எங்கே வருது பார்த்தீங்கன்னா கரெக்டாக சோழிங்கமில் இருக்கும், தோப்பாக்கும் கொஞ்சம் இடையில வர மாதிரியே வருது ஒரு லொக்கேஷன். டோட்டலாக எங்கே ஒரு 29 கிலோமீட்டர் இருந்துச்சு. ஆனால் 42 நிமிஷம் காமிச்சு. ஃபஸ்ட்டு 40 நிமிஷத்தில் ரீச் ஆகிற மாதிரி இருக்குது. ஸோ பிரச்சனை இல்லை. ஆனால் இதில் ஒரு விஷயம், ஆனால் இப்போவே டைம் 5 தாண்டிடுச்சுல்ல. நான் வந்த ஸ்டார்டிங்லேயே எதனா ஒரு ஆர்டர் எடுத்துகிட்டு போயிருந்தால் கொஞ்சம் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன் பார்த்தீங்கன்னா என்னோடய பவர் பேங்கில் சார்ஜுகள் கிடையாது. அது சார்ஜ் கிடையாது, இல்லை சார்ஜ் கம்மியாக தான் இருக்குது. மொத்தம் அதில் ஃபுல் சார்ஜ் இருந்ததுன்னா ஒரு 4 பாயிண்ட் இருக்கும், அதில் 2 பாயிண்ட் தான் இருக்குது. அது என்ன பிரச்சனைனா பவர் பேங்கில் இப்போ நம்ம சார்ஜ் போடுறோம் வைங்களேன், சார்ஜ் போடுற மாதிரியே அது பிளிங்க் ஆகும். இப்போ சார்ஜ் போடுமா அது லைட்டு பிளிங்க் ஆகல, அந்த மாதிரியே பிளிங்க் ஆகும். ஆனால் ஒரு சில டைம் ஏறாது, அந்த மாதிரி இருக்கும். ஸோ நேற்றுக்கு சார்ஜ் போடுறது அது ஏறவே இல்லை. நேற்றுக்கு கொண்டு போய் ஓட்டத்தில் அப்படியே இருக்குது. சரி ஓகே, பார்க்கலாம் இன்றைக்கி எவ்வளோ தூரம் ஓட்ட போகிறேன்னு தெரில, பார்ப்போம். ஜிபே பண்ணுறீங்களா? சரி ஓகே, பரவாயில்ல. ஓகே, தேங்க்ஸ். ஓகே கைஸ், இந்த நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். என்னாச்சுன்னா 400 பேசியிருந்தாங்கல்ல, அவன் அந்த பையன் ஒரு 500 ரூபா எடுத்து காட்டினாங்க. ஏன்னா என்கிட்ட இது சேஞ்ச் இல்லை. ஸோ ஜிபே பண்ண சொன்னேன். ஜிபேயில் அவங்க பார்த்ததுன்னா கரெக்டாக ஒரு 393 தான் இருந்துச்சு. சரி ஓகே பண்ணுங்கன்னு தானே, பரவாயில்ல பண்ணுங்கன்னு தானே பண்ணிட்டாங்க. ஓகே, இந்த ரைடுக்கு அப்படின்னா நமக்கு இதில் 351 காமிக்குது.
ஊபருக்காரங்க கொஞ்சம் கமிஷன் கொஞ்சம் கூடுதல் பிடிக்கிற மாதிரியே ஃபீல் ஆகுது. என்ன கணக்குன்னு தெரில. இப்போ 350 இல்லை கிட்டத்தட்ட. சரி ஓகே, அமௌண்ட் ஜாஸ்தி இருக்கலாம், தான் பிடிச்சிருக்கோம். ஏன்னா எனக்கு கமிஷன் போக 332.90 அந்த மாதிரி தான் வந்திருக்கு. அப்படி பார்த்தா கூட 20 ரூபாய்க்கு கிட்ட கமிஷன் பிடிச்சிருக்கோம். சரி பரவாயில்ல போட்டு. கைஸ் இந்த பிளேஸை பார்த்தீங்களா, அப்படியே அமைதியாக இருக்குல்ல. அப்படியே அப்படியே பிளெயினாட்டு அப்படியே ஒரு அமைதியாக இருக்குது. நம்ம தலைவரை பார்த்தீங்களா 3, உங்களுக்கு தெரியுமான்னு தெரில. விடிஞ்சிருச்சு, இருந்தாலும் பயவுள்ள மினிங்கிட்டே இருக்கார். அமைதியாக இருக்குப்பா இந்த இடம், செம்மையாக இருக்குது. டைம் என்ன ஆகுது? 5:53 ஆகுது. ஓகே, விடிஞ்சிருச்சு கிட்டத்தட்ட. நமக்கு 6 மணிக்கு முன்னாடி ரேப்டரில் எதனா ரைடு கிடைக்குமா? வாய்ப்பு இல்லை ராஜா, வாய்ப்பு கிடையாது. கைஸ் இப்போ டைம் என்ன பார்த்தீங்கன்னா கரெக்டாக 6:43 ஆகுது. ஏன்னாச்சும் அந்த மாதிரி ஆர்டர் முடிச்சுக்கிட்டு 1 ஹவர் இருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கு எல்லாமே சின்ன சின்ன ஆர்டர் போட்டுருந்தோம். அது வாரது பிக்கப் கிலோமீட்டர் ரொம்ப லாங் ஆர்டர் இருந்துச்சு, கடுப்பாக இருந்துச்சு. எந்த ஆர்டருமே எடுக்கலை. இப்போ 6:43 ஆகுது. இப்போ நமக்கு போர்ட்டில் ஒரு ஆர்டர் வந்துருக்கு. இங்கே லொக்கேஷனில் வந்துட்டேன். இங்கேருந்து பிக்கப் பண்ணிட்டு முகலிவாக்கம் போனோம். அமௌண்ட் என்னன்னா 228 ரூபா அமௌண்ட்டு. நம்ம இனி கிலோமீட்டர் பார்த்தா தான் தெரியும். ஓகே, ஸ்டார்டர் கொடுத்துறேன் பார்க்கலாமே. 21 கிலோமீட்டருக்கு 228 ரூபாயா? சரி ஓகே, பிரச்சனை இல்லை, கிடச்சது வரீங்களாகும். கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா பொருள் பிக்கப் பண்ணிட்டோம். இந்த ஃப்ளவர் தான் டெலிவரி பண்ணணுமா? ஒரு ஃப்ளவர் செட் அப்படியே இருக்குது. சரி ஓகே, இதான் டெலிவரி பண்ணணுமா? இங்கேருந்து ரோடு எப்படி போகுதுன்னா கரெக்டாக துறப்பாக்கம் போய் பெருங்குடியில் தாண்டி அடையாறு கிட்ட லெஃப்ட் எடுத்து கிண்டி சென்ட் தாமஸ் மவுண்டு. ஓகே, தெரிஞ்ச ஏரியா தான். இதில் இந்த மாதிரி 2 ஆர்டர் விட முடியல. அதுக்கு சார்ஜ் 55 வந்துருச்சு. என்ன தான் ஓட்ட போகிறேன்னு தெரில. சரி ஓகே போவோம். கைஸ் ஆனால் ஒன்று சொல்ல போனால் எனக்கும் இந்த பைக்கு ஸ்பீடாக மீட்டருக்கும் என்ன ப்ராப்ளம்னே தெரில. ஏன்னா இதுக்கு முன்னாடி சிடி ஒன்று வச்சுருந்தேன்ல, அந்த பைக்கை நான் எடுத்த அன்னைக்கு அது ஸ்பீடாக மீட்டர் ஒர்க் ஆகி தான் இருந்துச்சு. ஸோ நான் அன்றைக்கி எனக்கு எடுத்த உடனே ஜென்ரல் சர்வீஸ் மாதிரி விடுவோம்ல ஒர்க் ஷாப்பில், அங்கே விட்டாங்கள. ஒர்க் ஷாப்பில் அண்ணன் அந்த ஸ்பீடாக மீட்டர் கேபிளை கழட்டி வச்சுருந்தேன். ஏன் இது கழட்டிங்கன்னு கேட்டால், அது சுற்றும் போது லைட்டாக டிக் டிக்குன்னு சவுண்டு ஆகுதுப்பா. ஸோ அதனால தான் கழட்டினேன். சரி ஓகேன்னு சொல்லிட்டு அதை அப்படியே விட்டேன். அதுக்கப்புறம் ஒரு கொஞ்ச நாள் கழிச்சிட்டு அடுத்து நான் வேறு கேபிள் வாங்கி அதை நான் ரெடி பண்ண அப்புறம் என் ஃப்ரெண்டு பைக் எடுத்துகிட்டு போயிட்டான். ரெடி பண்ண அன்னைக்கா இல்லை, ரெடி பண்ண அடுத்த நாள் என் ஃப்ரெண்டு பைக் எடுத்துகிட்டு போயிட்டான். பைக் எடுத்துகிட்டு வரும்போது ஸ்பீடோமீட்டர் கேபிளை கையில் கொண்டாடுறேன். என்ன வச்சுருங்க இருக்கும்போது அது கலண்டு விழுந்துச்சுடா அப்படி தானே. அதுக்கப்புறம் அது மாட்டவே இல்லை, அப்படியே போயிடுச்சு. அந்த பைக்கில் அப்படியே போயிடுச்சா. அந்த பைக்கில் அடுத்து அந்த ஸ்பீடோமீட்டர் எதுவுமே ஒர்க் ஆகலை, எதுவுமே பண்ண முடியாது. அதுக்கப்புறம் இந்த பைக் என்னாச்சுன்னா, இந்த பைக் நான் எடுக்கும்போதும் இது ஸ்பீடோமீட்டர் இது ஒர்க் ஆகாம இருந்துச்சு. அதுக்கப்புறம் இது ஜென்ரல் சர்வீஸ் வரும்போது ஸ்பீடோமீட்டர் கேபிள் வாங்கி மாட்டிட்டேன். நல்லா தான் ஒர்க் ஆகிட்டு இருந்துச்சு. ஆனால் என்னென்னு தெரில, நேரத்தில் இதுவும் ஒர்க் ஆக மாட்டேங்குது. முள்ளு தொங்கிட்டு இருக்கு, என்னன்னு தெரில. எனக்கும் இந்த ஸ்பீடோமீட்டர் கேபிளுக்கு என்ன பிரச்சனைனே தெரில, ஒன்றும் செட் ஆக மாட்டேங்குது. அப்புறம் இந்த ஃபியூல் கேஜ் பார்த்தாச்சுன்னா இது அடிக்கடி ஒர்க் ஆகுது. நேரத்தையே ஃபுல்லாகவே ஒர்க் ஆகலை, இன்னும் ஒர்க் ஆகுது. என்னமோ பார்ப்போம். கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டெலிவரி பண்ணிட்டோம். ஸோ அவங்க தான் அந்த வேறு பையன் தான் தூக்கிட்டு போயிட்டாங்க. ஸோ ஓகே, இந்த ரைடை க்ளோஸ் பண்ணிக்கலாம். இந்த ரைடுக்கு 228 வந்துச்சு. கஸ்டமர் 240 பே பண்ணிட்டாங்க. டன்னு. கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ஊபரில் ஒரு ஆர்டர் வந்துருக்கு. ஸோ ரைடு தான் இது. இங்கேருந்து 1.8 கிலோமீட்டரில் பிக்கப் பண்ணிட்டு தராமணியில் ட்ராப் பண்ண நினைக்கிறேன். ஒரு 160 ரூபா தான் வந்துச்சு. சரி ஓகே பரவாயில்ல, எடுத்துட்டேன். ஓகே கைஸ், நம்ம கஸ்டமர் லொக்கேஷன் வந்துட்டோம். இந்த அப்பார்ட்மெண்ட்டு தான். ஆனால் கஸ்டமரை தான் காணும். கால் பண்ணேன், வரேன்னு சொல்லியிருக்காங்க. வரட்டும். ஓடிபி 0331 039 0339. ஓகே உட்காருங்க. போலாமா? ஓகே கைஸ், கஸ்டமரை பிக்கப் பண்ணி கிளம்பிட்டோம். இங்கே கரெக்டாக ஒரு 15 கிலோமீட்டர் காமிக்குது. 15 கிலோமீட்டர், ஆனால் 48 நிமிஷம்.
ஓகே தேங்க்ஸ். ஓகே கைஸ், இந்த ரைடு நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இந்த ரைடு நமக்கு 162 கிடச்சிருக்கு. கமிஷன் போக 152 10 ரூபா டிப்ஸ் பிடிச்சிருச்சு. கமிஷன் பிடிச்சிருக்கான். சரி கரம் என்னடா இது, ஐயோ எட்ரா வண்டிய. வீட்டில் போட வேண்டிய ட்ரெஸ் எல்லாம் போட்டு கம்பெனிக்கு வராங்க. சரி காய்ஸ், நான் இப்போ எங்கே இருக்கேன் பார்த்தீங்கன்னா சவுகர்பேட்டில் தான் இருக்கேன். ஸோ நம்ம லாஸ்ட் டைம் எங்கே விட்டோன்னு எனக்கே தெரில, மறந்துட்டேன். எங்கே விட்டுருப்பேன்? ஆமாம் அங்கே தரமணியில் கொண்டு ஒரு ரைடு முடிச்சுட்டு போய் நினைக்கிறேன். அப்புறம் என்னாச்சு பார்த்தீங்கன்னா, ரேப்பிடில் 2-3 ரைடு எனக்கு வரிசையில் கேன்சலே ஆயிடுச்சு. ஏன்னா நான் இன்னும் லொக்கேஷன்லேருந்து போட்ட ஆர்டர் எல்லாமே வந்துச்சு, ஆர்டர்லாம் வந்துட்டு இருந்துச்சு. சரி ஓகே, கொஞ்சம் லாங்காக தான் இருந்துச்சு, ஒரு 3:30. நான் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணேன் ஏதாச்சும் கிட்ட வரும்னு. பார்த்தா எந்த ரைடு வரல. அப்புறம் 1-2 ரைடு அப்செட் பண்ண அப்புறம் அவங்களே கேன்சல் பண்ணிட்டாங்க, லாங் ஆகிட்ருக்கேன் அதில். அது அப்புறம் வேலைக்கே ஆகலை. அதுக்கப்புறம் அங்கேருந்து ஒரு ரைடு ஊபரில் வந்துச்சு, ஒரு 120 ரூபா இங்கே சவுகர்பேட்டை எண்ணம். அது ஆனால் கிலோமீட்டர் லாங் இருந்துச்சு, ஒரு 14 கிலோமீட்டர் அந்த மாதிரி இருந்துச்சு. ஆனால் 120 ரூபா அந்த மாதிரி தான் இருந்துச்சு. சரி பின்ன பரவாயில்ல, எடுத்துகிட்டு போயிடுவோன்னு வந்துட்டேன். வந்திங்கிற மாதிரி வெயிட் பண்ணேன். இப்போது ஒரு ஆர்டர் வந்திருக்கு. இது எங்கன்னா ரேப்பிடில் வந்துச்சு. ரைடு தான் புக் பண்ணியிருக்காங்க, ஆனால் பார்சலாக இல்லை ஆட்கள் தான் வராங்களான்னு எனக்கு தெரில, போய் தான் பார்க்கணும். ஆனால் வேறு லெவல் ரைடு இது. ஏன் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஒரு 31 கிலோமீட்டர் காமிச்சு செம்பாக்கம், அது தாம்பரம் சைடு வரும்னு நினைக்கிறேன். ஸோ தாம்பரத்துக்கிட்ட அந்த ஏரியா, அந்த அதாவது தாம்பரத்தில் மேடவாக்கம் போகிற ரோடு அந்த ஏரியா தான் வரும்னு நினைக்கிறேன். 4681 ஓகே ப்ரோ. காய்ஸ், இது பார்த்தீங்கன்னா பார்சல்லாம் கிடையாது, பைக் ரைடு தான். ஸோ இந்த கஸ்டமர் தான் நம்ம கூப்பிட்டு போக போகிறோம். நினச்சி பார்சல் இருந்துச்சுன்னா சரி ஓகே, கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிட்டு வேறு ஒரு பார்சல் எடுக்கணும்னு பார்த்தேன். ஓகே சரி ஓகே போ, வேறு என்ன பண்ணாங்க. அன்னைக்கெல்லாம் யாரும் அப்படி தான் பண்ணுவாங்க, இப்போது ரைடு புக் பண்ணுவாங்க, ஆனால் பார்சல்லாம் கொடுத்துடுவாங்க. ஆனால் அதை மாதிரி தான் இருக்கணும்னு நினச்சி பார்த்துச்சுன்னா இல்லை. சரி பரவாயில்ல, கிடச்சது வரைக்கும் லாபம் எடுத்துகிட்டு போக வேண்டியதான். எஸ் அதே தான், தாம்பரத்துலேருந்து மேடவாக்கம் போகிற ரோடு. நம்ம எந்த ரைடும் முடிச்சுட்டு பார்ப்போம், அங்கே வெயிட் பண்ணோம், இல்லைனா தாம்பரம் போகணும். ஆனால் எனக்கு சார்ஜ் இல்லை கைஸ், ஏன்னா பவர் பேங்கில் இருந்து மொத்தமாக காலி ஆகிடுச்சு. இப்போ எனக்கு செல்லு 60 தான் இருக்குது. என்ன பண்ண போகிறேன்னு தெரில. இனி இந்த 59 வச்சு தான் ஓட்டணும். எவ்வளோ தூரம் ஓட்ட போகிறேன்னு தெரில. ஓகேங்க போகலாம்ல. ப்ரோ நான் சொல்கிற நம்பருக்கு மட்டும் ஃபோன் பண்ணுறீங்களா? என்கிட்ட ஃபோன் இல்லை. ஓகே ஓகே, இந்த ஒரே நிமிஷம்க்கா, எவ்வளோன்னு சொல்கிறேங்க்கா. க்ளோஸ் பண்ணுங்க. 400. 400க்கா. அனுப்பிட்ட பாரு. ஓகே ஓகேக்கா, இந்த மேலே வரேன். ஓகே தேங்க்ஸ். ஓகே கைஸ், இந்த இடம் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இந்த ரைடுக்கு நமக்கு கரெக்டாக 400 கிடச்சிருக்கு, 31 கிலோமீட்ரு. இது பைக் டாக்ஸியாக இருந்தனால தான் இது கிடச்சிருக்கு, இல்லைனா கிடச்சிருக்காது கண்டிப்பாக. ஓகே 400 பரவாயில்லப்பா. அந்த 400 கரெக்டாக 7 ரூபா தான் கமிஷன் முடிச்சிருக்காங்க அந்த 400. அப்புறம் ஊபர் இதை விட அதிகமாக கமிஷன் முடிக்கிறான்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. சரி ஓகே, இது ஒரு 392. நீங்கள் எடுத்ததில் இதுதான் பெரிய ரைடா? இல்லை காரில் உள்ள ஃபஸ்ட் ரைடு எடுத்துருக்கோம், அடுத்து இப்போ இந்த ரைடு. ஓகே, இது ஒரு 393. 393. அவ்வளோதான் கைஸ். இப்போ என் சார்ஜு 40 இருக்குது கரெக்டாக.
இத்தனைக்கும் அங்கேருந்து கிளம்பும்போது ஒரு 59 இருந்துச்சு, எனக்கு 60 கிட்டே இருந்துச்சு. நான் வரவழி ஃபுல்லாக மேப்பே யூஸ் பண்ணல, எங்கள் கிட்டே வந்தபோது தான் இந்த ஸ்ட்ரீட்டில் கண்டுபிடிக்கணும் மேப் யூஸ் பண்ணேன். அதுக்கே சும்மா ஆஃப்ல இருந்தாலே அவ்வளோ இதாகுது வெயிலில், செம்ம ஹீட் ஆன மொபைல். சரி ஓகே பார்ப்போம், இங்கேருந்து ரைடு தாம்பரத்துக்கு அந்த மாதிரி போட நான் பார்ப்போம். பை கைஸ், நெக்ஸ்ட் கன்டினியூ பண்ணுறேன். கைஸ் இப்போ டைம் என்ன பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 12:32 ஆகுது, 12:30. ஸோ நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். பார்த்தீங்கன்னா இப்போ சார்ஜ் எனக்கு 27 தான் இருக்குது. சரி பிரச்சனை இல்லை, நம்ம ஓரளவு ஏர்ன் பண்ணிட்டோன்னா எவ்வளோ டோட்டலாட்டி நான் எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கோம்னா ஒரு 1282 ரூபா ஏர்ன் பண்ணியிருக்கோம். காலையில் இப்படி ஒரு 4 மணி தாண்டிச்சில் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு, ஆனால் ஆர்டர் அடிக்கிற கிட்டத்தட்ட 5 மணி ஆச்சுன்னு நினைக்கிறேன். சரி ஓகே, அப்படி பார்த்தா ஒரு 8 ஹவர் ஓட்டியிருக்கோம். 8 ஹவர் ஓட்டியிருக்கோம். டோட்டலாக ஒரு 1282 ரூபா ஏர்ன் பண்ணியிருக்கோம். 1282 ரூபா ஏர்ன் பண்ணியிருக்கோம். பைக் பூஸ்ட் இதில் கிலோமீட்டர் எவ்வளோ ஓடிருக்குன்னா ஒரு இங்கேயோ பார்த்தனே என்ன இருக்குது, ஒரு 135 கிலோமீட்டர் ஓட்டியிருக்கோம். இது பெட்ரோல் எவ்வளோன்னு தான் எனக்கு தெரில. நம்ம ஆவரேஜாக ஒரு 40 வைப்போம். 40 வச்சா கூட கிட்டத்தட்ட ஒரு 3 லிட்ரு அந்த மாதிரி வரும். 3 12. சரி ஓகே, அது வரையும் கொஞ்சம் மேலே இருக்கும். நம்ம அப்படின்னா ஒரு 350 மைனஸ் பண்ணிக்கலாம் பெட்ரோலுக்கு. -350 பெட்ரோல். அப்புறம் காலைல டிஃபனுக்கு எனது ஒரு டீயும் ஒரு பண்ணு தான் சாப்பிட்டேன். ஸோ எனக்கு லைட்டாக ஃபீவர் இருந்துச்சு, டிஃபன் எதுவும் சாப்பிடல, அதனால் டீயும் ஒரு பண்ணு சாப்பிட்டேன். அது ஒரு 35. ஸோ என்னோடய ப்ராஃபிட் ஒரு 897 ரூபா. சரி பரவாயில்ல, இப்போ நான் இப்போது ஃப்ரீயாக விட்றேன், அசால்ட்டாக வீட்டுக்கு போயிட்டுருக்கேன். இதே மாதம் கடைசியாக காசு தேவைப்படும். அப்போது பாருங்கள் ஆட்டத்தை. அப்போது ஒரு நாளைக்கு 2000 எடுக்கணும், 3000 எடுக்கணும், அந்த ஓடிட்டுருப்பேன். ஆனால் இப்போ இந்த 1000 ரூபாங்கிறது அசால்ட்டாக இருக்குது கைஸ். இப்போ நம்ம இது இப்போது ஒரு செட் எடுக்கிறோம்ல ஏர்னிங்ஸு, அதெல்லாம் எடுத்துகிட்டு இதை பார்க்கும்போது இது கம்மியாகிட்டுருக்கு. சரி ஓகே கைஸ், நான் ஒரு வீடியோ முடிச்சுக்கிறேன். நம்ம சேனலில் யாரும் புதுசாக வந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை தட்டி விட்டுவாங்க. அப்போ தான் வீடியோ போட்டேன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். சரி ஓகே கைஸ், பாய், see you later.